பொதுவாகவே நம்ம யூடியூப்ல காசு சம்பாதிக்கணும்னா, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் நம்ம சேரணும்னா, இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து நம்ம 12 மாதத்துக்குள்ளே முடிச்சிட்டுன்னு வச்சிங்களா, நம்மளுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகின்னு இருந்துச்சு. அதே மாதிரி ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 10 மில்லியன் வியூஸ்க்கு இது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம 90 நாளைக்குள்ளே முடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருந்துச்சு. இன்னும் தெளிவாக சொல்லணும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 500 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் 3000 வாட்ச் ஹவர்ஸை வந்து நம்ம 12 மாதத்துக்குள்ளே முடிச்சோம்னா நம்மளுக்கு ஆஃப் மானிட்டேஷன் வந்து எனேபிள் ஆகி இருந்துச்சு. இல்லாட்டா வந்து 3 மில்லியன் வியூஸை 90 நாளைக்குள்ளே முடிச்சோம்னா ஆஃப் மானிட்டேஷன் எனேபிள் ஆச்சு. இந்த ஆஃப் மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கிடச்சிருந்துச்சு. உதாரணமாக சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் அப்லேட் வந்து பயங்கரமான ஃபீச்சர். இந்த ஃபீச்சர்லாம் வந்து அப்படியே தான் இருக்க போது, எந்த மாற்றமும் இல்லை. நம்ம வந்து இந்த ஆஃப் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. முக்கியமான சேஞ்சஸ் ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2027 வருஷத்தில் ஒரு புது அப்டேட் வரப்போகுது. அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 8000 வாட்ச் ஹவர்ஸாக வந்து மாறப்போகுது. அதாவது இவ்வளோ நாளாக நம்மளுக்கு இந்த இடத்துல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு இங்கே 8000 வாட்ச் ஹவர்ஸாக வந்து மாறப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 20 மில்லியன் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா 20 மில்லியன்ஸில் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும். இவ்வளோ நாளாக இருந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸ் வியூஸ் 90 நாளைக்குள்ள அடைஞ்சா போதுமான இருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 20 மில்லியன் வியூஸ், அதான் டபுள் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரி டபுளாக வந்து நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த அப்டேட் எதுக்காக எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து யூடியூப்பில் மாதமே வருதான். அதாவது நிறைய வியூவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டுருக்காங்க, நிறைய கிரியேட்டர் வந்து வர ஆரம்பிச்சுட்டுருக்காங்க. ஆனால் யூடியூப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அப்டேட்லேயே இருக்கிறேன், அதனால் வந்து இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து சொல்லுது. இப்போ நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். இது வந்து ஒரு புதிய அப்டேட். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டுக்கிறீங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் ஒரு முறை மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போட உங்களுக்கு ரெவன்யூ வந்து வந்துருக்கும். ஆனால் இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னு வச்சிங்களா, 90 நாளைக்குள்ள 10 மில்லியன் வியூஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணினே இருக்கணும். அந்த 10 மில்லியன் வியூஸ் வந்து 90 நாளைக்குள்ள கொஞ்சம் கம்மியாகுதுன்னு வச்சிங்களா, உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து அந்த இடத்துல ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. இது பிப்ரவரி 1ஆம் தேதி பக்காவாக நம்மளுக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து அந்த யூடியூப் வீடியோ கொடுக்குறேன். யூடியூபே வந்து இதுக்கான ஒரு வீடியோ போட்டுக்குது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆகி காசு வந்துனுக்குது, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கிரியேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருக்கலாம். அதாவது ஃபேன் ஃபண்டிங்கு, சேனல் மெம்பர்ஷிப்பு, சூப்பர் சேட்டு, சூப்பர் தேங்க்ஸு, ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் ஆட்ஸ்லேருந்து வரும் பார்த்தீங்களா ரெவன்யூ, இதெல்லாம் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஏர்ன் பண்ணுகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ புதுசாக கிரியேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். இதை பற்றி முழுசாக தெரிஞ்சிங்கன்னா கீழே யூடியூப் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வியூஸை எப்படி எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணி எப்படி வியூஸ் அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.